கண் மூடி திறக்கும் நொடியில 20 லட்சம். ஏய் 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 உட்கார் உட்கார் உட்கார். ஒண்ணு இல்ல, குடியார பேலுங்க. உட்காருங்க உட்காருங்க. சரி விடுங்க, நீ உட்காருங்க உட்காருங்க. இது மாதிரி நிறைய இது மாதிரி பல இதை பார்த்தாச்சு. உட்காருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. தயவு செய்து உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. ஒரு துறவி ஒரு குட்டி கதையில இருந்து ஆரம்பிப்போம். இப்பதான் பேச்சை தொடங்குறேனா. இதுக்கு முன்னாடி பேசுறத புரோட்டா சூரி மாதிரி அழிச்சிருங்க. அது பர்சனல். இப்பதான் பாலிடிக்ஸ்ல வரேன். ஒரு குட்டி கதையோட தொடங்குவோம். ஒரு துறவி ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்காரு. அப்ப அந்த வீட்டுல ஒரு ஆடு என்ன பண்ணிருக்கு, ஒத்த கால் மட்டும் இல்லாம மரக்கட்டையில அந்த கால் மட்டும் இருந்திருக்கு. மரக்காலை வச்சு நம்ம மனிதர்கள் வர்றாங்க இல்லையா, அது வர வந்திருக்கு. அப்ப அந்த துறவி கேட்டிருக்காரு அந்த வீட்டின் உரிமையாளர்கிட்ட, என்னங்க இப்படி ஆட்டுக்குட்டிக்கு வந்து பாசமா கொஞ்சிறீங்க, முத்தம் கொடுக்குறீங்க, மரக்காலில் இருக்குன்றிருக்காரு. ஒன்று இல்லைங்க, என் பையன் ஒரு கிணத்துக்குள்ளே தவறி விழுந்துட்டான். நாங்கள்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த ஆட்டுக்குட்டி தான் கிணத்துக்குள்ளே விழுந்து என் பையனை காப்பாற்றுறதுக்கு வந்து இழுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்களாம் ஓடி வந்து காப்பாற்றணும். ஓ, அப்போ அந்த கால் உடஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை இல்லை, இது அதுக்கு முன்னாடி இருந்த சம்பவம். அப்புறம் என்னங்க, திடீர்னு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெற்களஞ்சியம்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுச்சு, இந்த ஆட்டுக்குட்டி நேரடியாக போய் சேஃப்டி அலாம் ஒன்று வச்சுருந்தோம், ஒரு சுவிட்சு, அதை எடுத்து அமுக்கி விட்டுருச்சு. அப்போ நாங்களாம் ஓடி வந்து நெருப்பு அணைச்சிட்டோம். ஓ, நெருப்பு அணைக்கும் போது கால் கருகி போச்சா? இல்லை இல்லை, அது இல்லை. அப்புறம் என்ன, எங்கள் வீட்டுக்கு கொல்லப்புறத்துக்கு பின்னாடி இந்த ஆட்டு வந்து மண்ணை புறம் தோண்டிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெட்ரோல் கிணறு இருக்குன்னு. அந்த பெட்ரோல் கிணறால தான் நாங்கள் குடும்பமே இப்போ வசதி வாய்ப்போட வாழ்ந்துட்டு இருக்கோம், உங்களுக்கு விருந்து போட்டுட்டு இருக்கோம். ஓ, அப்போ தோண்டும் போது அது உடஞ்சிருச்சா? இல்லைங்க, இவ்வளவு நல்லது பண்ணிச்சு இந்த ஆட்டுக்குட்டி. அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, அதை கொல்றதுக்கு மனசு இல்லாமல் ஒரு காலை மட்டும் சூப் வச்சு குடித்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம்னு இருக்கோம்னு சொல்லியிருக்கேன். அந்த ஆட்டுக்குட்டிக்கு எப்படி ஒத்த காலை மட்டும் வெட்டி நல்லது செஞ்ச ஆட்டுக்குட்டிக்கு சூப் வச்சு குடிச்சாங்களோ, அது போலத்தான் இந்த திமுக அரசு நம்மளை மொத்தமா கொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கு. நம்ம மலையை பாருங்க, மொத்தமா இருக்க மாட்டான், கொஞ்சமா இருப்பான். ஏன் மொத்தமா அடுத்த 5 இயர்ஸ்க்கு தேவைப்படுது. இப்போ நீங்கள் பாருங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கம் படம் ஷூட்டிங்க, நல்லா யாவருக்கு எனக்கு. சிங்கம் 1 ஷூட்டிங் ரெட்டியார்பட்டி பக்கத்தில் மலை. அப்போ தான் இந்த இது போட்டிருந்தாங்க, இது தேசிய நெடுஞ்சாலை. 2 பக்கமும் நடுவால கேக்கு மாதிரி, நம்ம அரசன் பேக்கரி கேக்கு மாதிரி வெட்டி அந்த ரெட்டியார்பட்டி மலையை போட்டான். உண்மையிலே மண்ணுனா என்ன, மலர்னா என்ன, காடுனா என்ன என்று தெரிஞ்ச ஒரு தலைவனா இருந்தா அந்த மலைக்கு மேல பாலத்தை போட்டு எந்த உயிருக்கும் பாதிப்பு இல்லாம ஆக்கியிருப்பான். இவனுக்கு எந்த நோக்கம் இல்ல, மலையை 2ஆ உடைச்சான். அதுலதான் சிங்கம்பரத்துல பிரகாஷ்ராஜ் நின்று காரை கள்ளத்துக்கு எறிவார்ல, அது ரெட்டியார்பட்டி மலை தான். நீ பாத்துக்கோங்க. இப்போ ஒரு அப்படியே நாட்கள் ஓடுது, கொஞ்சம் கொஞ்சமா ஓடுது. இந்த எலி கரம்பும்ல தேங்காய, அது மாதிரி ரெட்டியார்பட்டி மலையை கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சான். இந்த பக்கம் ஒரு 1000 வீடு தொகுப்பூடு கட்டினான். இந்த பக்கம் இப்ப என்னது, பொருணை அருங்காட்சியகம். ஏண்டா, மலைய பூரா உடைச்சு தின்னுவிட்டு தாமிரபரணி ஆத்த நாசமாக்கிட்டு அருங்காட்சியகத்தை கொண்டு போய் எங்க வச்சிருக்கான், ரெட்டியார்பட்டி மலையில. ஏன் மொத்தமா அழிக்கல? ஆட்டுக்குட்டி கதை. கொஞ்சம் கொஞ்சமா ஆத்து மொழில மொத்தமா தொடச்சிட்டா, அடுத்து இப்போ அண்ணன் சொன்னாங்க இல்லையா, ஸ்டாலின் ஐயாக்கு கொஞ்சம் ஆத்த இல்லையாச்சு 50%. அடுத்து உதயனா வந்திருக்காங்க, அவங்க ஒரு 50%. அப்புறம் இன்பா ப்ரோ இருக்காங்க, அப்புறம் துன்பா ப்ரோ, அப்புறம் துக்க ப்ரோ, துயர ப்ரோன்னு பல ப்ரோக்கள் வருவாங்க. அதுக்கு பல புரோக்கர்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு மண்ணள்ளி கொடுப்பாங்க, அதுக்கு மிச்சம் வச்சிருக்கிறான். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப வறுமை நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப வறுமையெல்லாம் துடைக்கணும், எல்லா முகத்திலையும் சோகம் வடியுது. அப்பா பார்த்தாரு, என் பிள்ளையெல்லாம் ரொம்ப சோகமா இருக்கு, போடுறா. அதிகாலையில் இன்ப அதிர்ச்சி கொடுத்த ஸ்டாலின் எவ்வளவு, 5000 ரூபாய். ரெட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்த பெண்கள் கோடை விடுமுறையும் சேர்த்து 2000 ரூபாய் ஐயா போட்டாங்க. ஆமா, ஐயா போட்டாங்க. நீ வா, அப்படி அடுத்த வாழ்கன்னு சொல்லு, நீ வாழாத. 5000 போட்டாங்க. சித்தப்பா பார்த்தாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, 5000 பத்தாது, ரொம்ப சாகர நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தள்ளப்பட்டாங்க. கருணை தொகை 10000 ரூபாய். எடப்பாடி வந்தா, ஐயா 2000, சித்தப்பா 10000,
அண்ணா பார்த்தாரு, யாரு? விஜய்னா. அண்ணா என்ன பண்ணிட்டாரு, நான் வந்தேன்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் திருமணம் முடிந்தால் 1 பவுன் தங்கம். 1 பவுன் தங்கம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு 1,20,000 ரூபாய். ஒரு காஞ்சி பட்டு 2,500 ரூபாய். சார் எப்படி வந்தாருன்னா, திமுகவும் சரியில்லை, அதிமுகவும் சரியில்லை. திமுக ஊழல் சக்தி, திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி. இந்த ரெண்டையும் மாற்ற நான் தான் தூய சக்தி அப்படின்னு வந்தாப்புல. அவன் 1000, இவங்க 2000, இவர் 2,500. இது என்ன மாற்று? சரி, 2,500 ஒரு மாசத்திற்கு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 3 கோடி பெண்கள் இருக்காங்க. 3 கோடி பெண்களுக்கு 1000 ரூபாய். ஒரு ஆண்டுக்கு திட்டமிட்டல் 5 ஆண்டுகள்ல 60,000 கோடி ரூபாய் வருது. 60,000 கோடி ரூபாய் பணம் எங்கிருந்து விஜய் அவர்கள் தமிழ்நாடு அரசு கொண்டு வருவார்? இதை மட்டும் சொல்ல சொல்லு. அப்படிதான் திட்டம் இருக்கா? எங்க கிட்ட இருக்கு. எதற்கு திட்டம்? 2,000 ரூபாய் கொடுக்க, 3,000 ரூபாய் கொடுக்க, 4,000 ரூபாய் கொடுக்க, 5,000 ரூபாய் கொடுக்க இல்ல. இலவசம் என்பது என் மக்களை ஏமாற்றுகிற வேலை. குடிநீர், மருத்துவம், கல்வி, இந்த 3ஐ தவிர எல்லாவற்றையும் மக்களை வாங்கிக் கொள்ற அளவுக்கான தன்மானமிக்க வாழ்க்கையை உருவாக்குவது நாம் தமிழர் கட்சியுடைய லட்சியம். தாமிரபரணி ஆறு ஓடுது, தாளை ஊத்து ஊத்திரும், தண்ணி அப்படியே குபு குபு குபுன்னு ஊத்திரும். அதனால தாளை ஊத்துல தாமிரபரணி ஆறு ஓடுகிற இந்த ஊர்ல, செழிப்பான ஊர்ல, தாளையூத்து ராம் நகர்ல 8 அடிக்கு கீழே போய் தண்ணிய நல்லி இப்படி வச்சிருக்கான். நான் சொல்லிடுவேன் பெண்கள் இருக்காங்கன்னு. நல்லி இம்பிட்டு காண்டு நல்லி, அதுல 8 அடி இறங்கி அதுல ஒரு குடத்தை வச்சு அதுல ஒரு சின்ன டப்பா வச்சு தண்ணியை பிடிச்சு மேல தூக்கி விட்டு வரணும். சூப்பர் நயினார் நாகேந்திரன், உங்களை போல சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. வாழ்த்துக்கள் பண்ணையார், லவ் யூ பண்ணையார். தண்ணிய மக்களுக்கு கொடுக்க வக்கல என்னடா மயிர புடுங்கின ஆட்சி நடத்திருக்கீங்க. தண்ணி கொடுக்க வக்கல உங்களுக்கு. ராம்நகர்ல தண்ணி இல்ல, மானூர்ல தண்ணி இல்ல, திருநெல்வேலியில பெரிய குளம், 2வது பெரிய குளம், விஜய நாராயணத்துக்கு பிறகு பெரிய குளம், எங்க ஊர் வீராணத்துக்கு பிறகு பெரிய குளம் மானூர் குளத்துல தண்ணி இல்ல. நான் வந்தா தண்ணி தருவேன், நான் வந்தா மானூருக்கு கூபு கூபுன்னு தண்ணி வரும் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க. மானூருக்கு தண்ணி கொடுக்கல, பெப்சிக்கும் கொக்கோ கோலாக்கும் கங்கை கொண்டா தண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு செகண்ட் பிளாஷ் ஆஃப் செகண்ட் வாங்கல, ஒரு கண் மூடி திறக்கும் நொடியில 20 லட்சம். ஏய் போடாங்கிட்டு உட்கார். ஒண்ணு இல்ல, குடியார பேலுங்க, உட்காருங்க. சரி விடுங்க, நீ உட்காருங்க. இது மாதிரி நிறைய இது மாதிரி பல இதை பார்த்தாச்சு. உட்காருங்க. தயவு செய்து உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. அவர் ஏதோ ஒரு அரசியல் கட்சி நினைச்சாப்ல, ஏதோ அரசியல் கட்சி கூட்டம் நினைச்சா. இது அரசியல் கட்சி அல்ல, உலகத்தின் 24 நாடுகளில் சண்டையிட பிரபாகரனுடைய அரசியல் ராணுவம் என்பதை பாவம் நம்ம அண்ணன் தான் உள்ள வீரம் போயிட்டான். வீரத்தை வெளியே காட்டாம உள்ள வீரம் போனதுனால பிள்ளை பதறிடுச்சு.